தினமலர் ஆன்மீகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்த நாள் நல்ல நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கனவு காண்பவர்கள் எல்லாம் ஜெயிப்பது இல்லை, ஆனால் கனவு கண்ட கனவை நடைமுறைப்படுத்த முயற்சிப்பவரே ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றைய நாள் விஸ்வாச வருடம் தை 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 10/2/2026 அனுஷ நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். இன்று காலை 10:51 வரை. இன்று திதி அஷ்டமி, தேய்பிறை திதி, யோகம் துருவம், கரணம் கௌலகம். இன்று மேசராசிக்கு குறிப்பாக சந்திராஷ்டமம், அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல நேரங்கள் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலையில் 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரங்கள், மாலையில் ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்று அமிர்தாதி யோகம் மரண யோகமாக இருக்கின்றன. முக்கிய முடிவுகளை பார்த்து கவனமாக எடுக்க வேண்டும். இன்று வார சூளை வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். மேசராசி அன்பர்களே, இன்று மிக முக்கியமான நாள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். குறிப்பாக அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருக்கின்றும், மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. இன்று உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்க சந்திரன் 4-8 தொடர்பு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இருக்கின்றன. இறந்தவர்கள் சம்பந்தப்பட்ட சொத்து, முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் அற்புதமாக உள்ளன. இன்று இன்சூரன்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் ஒன்று. குறிப்பாக உடல் நோயிலிருந்து மீண்டு வருகிற காலகட்டங்கள், இது நமக்கு தெரியாமல் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், ஏற்கனவே தெரிந்திருந்த கோர்ட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணும் காலகட்டமாக இருக்கின்றன. திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுக்கு இன்று அற்புதமான நாள். முயற்சி செய்ய வேண்டிய நாளாக இருக்கின்றன. 1-2 முறை விசாரித்து செய்துவிட்டால் நல்லாயிருக்கும். சித்தப்பா என்ற உறவு, மூத்த சகோதரர்கள், நண்பர்கள், இவர்களிடம் தொழில் கூட்ட சேரலாமா, இல்லை வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட முயற்சி செய்யலாமா என்ற சிந்தனைகள் அதிகமாக ஈடுபடுகின்ற காலகட்டமாக இருக்கின்றன. இப்பொழுது உங்களுக்கு தொலைதூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி மட்டும் வருகிற காலகட்டம். இன்று முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடுவது, முக்கிய நபருக்கு சிபாரிசு செய்வது, இது போன்ற விஷயத்தை தவிர மற்ற அனைத்து விஷயம் அனுகூலமாக இருக்கின்றன. நோய் நொடியிலிருந்து மீண்டு வர, உடல் ஆரோக்கியம் வர சித்தா எண்ணெய் வைத்தியங்கள் மிகுந்த பலனை கொடுக்கின்றன. உங்களுக்கு இன்று ராசி எண்களாக இப்பொழுது பச்சை மற்றும் 3ஆம் எண்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. பஞ்சமுக விநாயகர் உங்களை வழிநடத்த அற்புதமாக இருக்கிறார். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று அற்புதமான நாள். மன மகிழ்ச்சியை கொடுக்கும் பொன்னாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் காலகட்டத்தில் குறிப்பாக சுப தகவல்கள் வருகிற காலகட்டங்கள், வேலை செய்யும் இடத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டம், வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கிற காலகட்டமாக இருக்கின்றன. திருமணம் சம்பந்தப்பட்டதில் பல நாளாக திருமணம் இல்லாதவர்களுக்கு திருமணமே தட்டி போய் கொண்டிருந்தவர்களுக்கு திருமணம் ஏற்படும் காலகட்டம், 30-35 உடைய நபர்கள் கூட திருமண காலகட்டங்கள் வருகிற காலகட்டமாக இருக்கின்றன. அற்புதமான விஷயம். இன்று உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முக்கிய கவனம் எடுங்கள். குறிப்பாக தொழில் செய்பவர்கள் வேலையாட்களை போட்டு தொழிலை விருத்தி செய்வது, மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் பாகியை கொடுக்க வேண்டிய நாளாக இருக்கின்றன. இன்று உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி குறிப்பாக புத பகவான் 10ஆம் இடத்தில் பயணிக்கும் காலகட்டத்தில் புது தகவல்கள், புது நபர்கள் அறிமுகங்கள், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்கள், வீட்டை பராமரிக்கின்ற எண்ணங்கள், இது போன்ற சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. குலதெய்வத்தில் குறிப்பாக காவல் தெய்வம் இருக்கின்ற குலதெய்வ கோயில்கள் இன்று அற்புதமாக இருக்கின்றன. உங்கள் மனதுக்கு பிடித்த விஷயங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய காலகட்டம். இன்று முயற்சியை மட்டும் தொடர்ந்து செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன. இன்று உங்களுக்கு ராசி எண்களாக 2 மற்றும் வெண்மை நிறங்கள் மிகுந்த யோக பலனை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபாட்டு தெய்வமாக இன்று வழிபட வேண்டியது ரங்கநாதர் வழிபாடு. இன்று அற்புதமாக அருளும் தெய்வமாக இருக்கிறார். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று அற்புதமான நாள், பொன்னாள், மன மகிழ்ச்சியை கொடுக்கின்ற நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் 2 பயணிக்கும் காலகட்டத்தில் குறிப்பாக வேலை சம்பந்தப்பட்டது, குடும்பம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மேலோகுகிற காலகட்டம், கையிருப்பு பணம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளாக இருக்கின்றன. குறிப்பாக கடனை அடைக்க ஒரு வழி பிறக்கின்ற காலகட்டம். புதிதாக கடன் வாங்குபவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்றுக்கு அதிக வட்டி கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பொறுமையாக இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும். இன்று வட்டியை குறைக்க நல்ல காலகட்டம். இன்று அடகு வைத்த பொருளை மீட்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன. வேலையில் இன்று நைட் டியூட்டி பார்ப்பவர்கள், வெளிநாட்டு சம்பந்தப்பட்டது இருப்பவர்களுக்கு அற்புதமாக இருக்கின்றன. தந்தையின் உடல்நிலைகள் சீராகும் காலகட்டம். தந்தைக்கு ஏற்பட்ட நோய் நொடியிலிருந்து மீண்டு வர அற்புதமாக இருக்கின்றன. புதிய தொழில் செய்ய முனைப்பு ஏற்படுகிற காலகட்டம். குறிப்பாக பூர்வீக ரீதியான தொழில் செய்யலாமா, இல்லை நண்பர்களும் சேர்ந்து கூட்டு செய்யலாமா என்ற எண்ணங்கள் வருகிற காலகட்டமாக இருக்கின்றன. அற்புதமான நாள். இன்று உங்களுக்கு தாயின் உடல்நிலைகள் சீராகும். குறிப்பாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான் பார்க்கும் காலகட்டத்தால் உங்களுக்கு விரயத்திலிருந்து லாபம் கிடைக்கிற காலகட்டமாக இருக்கின்றன. அதிக முதலீடுகள், ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தவிர்த்து விட்டால் இன்று மிகுந்த யோகம். திருமண தகவல்களுக்கு சில காலம் பொறுமையாக இருக்க வேண்டும். இன்று திருமணத்துக்கு சுப நாளாக அல்ல. உங்கள் ராசிக்கு இன்று நீ வழிபட வேண்டிய தெய்வமாக குறிப்பாக உங்களுக்கு ரங்கநாதர் வழிபாடு, குறிப்பாக அஷ்டலட்சுமி வழிபாடுகள் அற்புதமாக இருக்கின்றன. உங்களுக்கு ராசி எண்களாக 1, ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற அதிர்ஷ்ட எண்கள். கடகராசி அன்பர்களே, பஞ்சமஸ்தானத்தில்
சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் மிகுந்த முக்கியமான நாளாக இருக்கின்றன. சந்திரன் இன்று வலிமை குன்றியிருப்பதால் இன்று அதிக முதலீடுகள் செய்வது, தெரியாத நபர்களிடம் சிபாரிசு கடிதம் கேட்பது, இது போன்ற விஷயங்கள் வேண்டாம். இன்று பொறுமையாக கவனமாக செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன. இன்று உங்களுக்கு ஆல்ரெடி தொடங்கப்பட்ட பழைய வேலைகளை மட்டும் செய்தாலே மிகுந்த யோக பலனை கொடுக்கும். இன்று இறைபலம் இன்று அற்புதமாக இருக்கின்றன. இன்று உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்டது, குறிப்பாக காதல் சம்பந்தப்பட்ட திருமணங்கள், தட்டிப்போன திருமணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. திருமணம் சம்பந்தப்பட்டதுக்கு ராகு கேது பரிகாரங்கள் செய்த பின் அற்புதமாக இருக்கும். நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்துக்கு இரண்டாவது திருமணங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இரண்டாவது திருமணம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இன்று எண்ணெய் சம்பந்தப்பட்ட வைத்தியங்கள், ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மிகுந்த யோக பலனை கொடுக்கின்றன. இன்று உடலில் இருக்கின்ற வியாதிகளை குறைக்க அற்புதமான நாள். இந்த சித்தர் வழிபாடுகள் மிகுந்த யோக பலனை கொடுக்கும். இன்று உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வமாக உங்கள் ராசிக்கு பெருமாள் சம்பந்தப்பட்டது, திருப்பதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமாக இருக்கின்றன. குறிப்பாக நீங்கள் ராசி எண்ணாக நீங்கள் வழிபட வேண்டிய திருச்செந்தூர் முருகர் இன்று வலிமையாக மிகுந்த யோகத்தை கொடுக்கிறார். இன்று 3 மற்றும் 6 இந்த எண்கள் யோக பலனை கொடுக்கின்றன. இன்று தவிர்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், தெரியாத தொழிலில் அதிக முதலீடு செய்யக்கூடாது. இன்று ஒரு விஷயம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய நாள். சிம்ம ராசி அன்பர்கள் இன்று அற்புதமான நாள். முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய நாளாக இருக்கின்றன. சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் வலிமை கொண்டிருக்கும் காலகட்டத்தில் குறிப்பாக உடல்நலம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாக இருக்கின்றன. இந்த உடல்நலை ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், மருத்துவரை மாற்றுவது, புது வைத்தியங்கள் செய்வது, இது போன்ற விஷயத்துக்கு அற்புதமாக இருக்கின்றன. இன்று உங்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்க ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்டு செய்தால் அற்புதமாக இருக்கிற காலகட்டம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இன்னும் வலுவாக இருக்கும் காலகட்டத்தில் மருத்துவம் சம்பந்தப்பட்டது உடலுக்கு ஏற்றுக்கொள்ளும் தன்மையாக இருக்கின்றன. உங்கள் ராசி அதிபதி 7ஆம் இடத்தில் ராகுவுக்கு நெருக்கமாக இருக்கும் காலகட்டத்தில் அரசியல் சம்பந்தப்பட்டது கவனமாக பயணிக்க வேண்டும். இன்று உறுதி கொடுக்கக்கூடாத நாளாக இருக்கின்றன. குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்டதுக்கு உறுதி கொடுக்கக்கூடாத நாள். இன்று முக்கிய முடிவுகளில் ஜோதிடர்களோ அது சார்ந்த துறை சார்ந்த வல்லுநர்களை 1க்கு 2 முறை விசாரித்துவிட்டு செய்ய வேண்டும். இன்று உங்களுக்கு வேலையில் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வேலைகள், வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கின்றன. இன்று இரவு தூக்கம் இல்லாதவர்களுக்கு, மனநிலை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்தவர்களுக்கு அற்புதமாக தெளிவு பெறுகின்ற நாளாக இருக்கின்றன. இன்று குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு, தாய் தந்தையர் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு புது மாற்றங்கள், புது விருத்திகள் ஏற்படுகின்றன. தாய் தந்தையர் உடல்நலம் மேலோங்கும் காலகட்டம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக இருப்பது உங்கள் ராசிக்கு 3 மற்றும் மஞ்சள் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபாட்டு தெய்வமாக இருப்பது குழந்தை வடிவத்தில் இருக்கிற தெய்வர்கள், குறிப்பாக உடுப்பி கிருஷ்ணர், குருவாயூர் சம்பந்தப்பட்ட கிருஷ்ணர் வழிபாடுகள் இன்று யோக பலனை அள்ளி வீசுகின்ற நாளாக இருக்கின்றன. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று அற்புதமான நாள், மன மகிழ்ச்சியை கொடுக்கின்ற பொன்னாளாக இருக்கின்ற, இன்னும் குருபலன் இருக்கின்ற காலகட்டத்தில் அற்புதமாக இருக்கும். குறிப்பாக இப்பொழுது வீடு சம்பந்தப்பட்டது, இடம் சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனங்கள் சிந்தனை வந்து கொண்டே இருக்கின்றன. ஆல்ரெடி இருக்கிற செகண்ட் ஹேண்ட் கட்டிய வீடுகளுக்கு மிகுந்த யோக பலனை கொடுக்கும். புதிதாக வீடுகளுக்கு கவனமாக பயணிக்க வேண்டிய காலகட்டங்கள். இன்று வண்டி வாகனங்கள் வாங்க, குறிப்பாக இவி சம்பந்தப்பட்ட வெஹிக்கிள்கள் சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இன்று வேலையில் முக்கிய கவனமாக இருக்க வேண்டும். வேலையில் பதவி உயர்வு கிடைக்க, வேலையில் இருந்த சிக்கல்கள் மாறுகின்ற காலகட்டமாக இருக்கின்றன. புது தொழில் செய்ய இன்று அனுகூலமாக இருக்கின்றன. உங்கள் 10க்குரியவர் 3இல் பயணிக்கும் காலகட்டத்தில் விளம்பரங்கள் கொடுத்தல், விளம்பர பலகைகள் எழுதுதல், புது வேலைக்காக விண்ணப்பித்தல், இது போன்ற விஷயத்தில் அற்புதமாக இருக்கின்றன. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் 1க்கு 2 முறை கவனித்து செய்ய வேண்டும். அரசாங்க லாயர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம், மற்ற விஷயத்தில் அற்புதமாக இருக்கின்றன. திருமண தகவல்கள் இன்று அற்புதமாக இருக்கும். 7க்குரியவர் வலுவாக இருக்கும் காலகட்டத்தில் மனதுக்கு பிடித்த வீட்டு அருகிலோ அல்லது பக்கத்து ஊரில் இருக்கின்ற வர வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றன. இன்று உங்களுக்கு பிரிந்தவர்கள் ஒன்று சேர அற்புதமான நாள். உங்களுக்கு ராசி எண்களாக இருப்பது 3 மற்றும் மஞ்சள் நிறங்கள் மிகுந்த யோக பலனை கொடுக்கின்றன. உங்களுக்கு இன்று வழிபாட்டு தெய்வமாக இன்று வராகியம்மன், சப்த கன்னி தெய்வங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற அற்புத திருநாளாக இன்று இருக்கின்றன. துலாம் ராசி அன்பர்களே, இன்று தொட்டதெல்லாம் துலங்கும் காலகட்டங்கள் வந்துவிட்டன. உங்கள் ராசிக்கு 10க்குரியவர் 2 மற்றும் 3ஆம் வீட்டில் பயணிக்க காலகட்டமாக இருக்கின்றன. குறிப்பாக இன்று நல்ல செயல்கள் நடக்கிற காலகட்டங்கள், இடம் சம்பந்தப்பட்டது, வீடு சம்பந்தப்பட்டது, உடல்நிலையில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து முன்னேற்றம் அடைகிற காலகட்டமாக இருக்கின்றன. வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கிற, குறிப்பாக மாணவர்கள் இன்டர்ன்ஷிப் கோர்ஸ்கள், வெளிநாட்டு சம்பந்தப்பட்டது, காம்படிட்டிவ் எக்ஸாம் சம்பந்தப்பட்ட தீர்மானத்துக்கு முக்கியமாக இருக்கின்றன. கடனை அடைக்க வழி பிறக்கிறது என்பது இன்று முக்கியமான காலகட்டம். கடன் கொடுக்கல் வாங்கல்கள் இன்று சீராகும் காலகட்டமாக இருக்கின்றன. இன்று வெளிநாட்டு பயணங்கள், குறிப்பாக பயணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இருக்கின்றன. இன்று முக்கிய நபர்களை சந்தித்து புதிய கருத்துக்களை பரிமாறுகின்ற நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிற ராகு பகவான் சின்ன சின்ன மன சஞ்சலத்தையும் குழப்பங்களும் கொடுத்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஆன்லைன் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டியும். தெரியாத நபர்கள், இந்த மாதிரி கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்டது கவனமாக இருந்தால் இன்று வளர்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு இப்பொழுது இறைய துறைகள், இறைய அணுகுகள் நிச்சயமாக உண்டு.
இப்பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வருகிற காலகட்டங்கள், திருமணம் உறுதியாகும் காலகட்டம், குறிப்பாக சுப தகவல்களாக இருக்கிற அற்புதமான நன்னாளாக இருக்கின்றன. உங்களுக்கு இப்பொழுது ராசி எண்களாக 3 மற்றும் மஞ்சள் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கும். இன்று உங்களுக்கு இறை வழிபாடாக நீங்கள் வழிபட வேண்டியது வராகி அம்மன் மற்றும் துர்க்கை தெய்வங்கள் மிகுந்த யோகபலனை தருகின்ற அற்புதமான பொன்னாள். விருச்சக ராசி அன்பர்களுக்கு இன்று அற்புதமான நாள், மன மகிழ்ச்சியை கொடுக்கின்ற பொன்னாளாக இருக்கின்றன. உங்கள் ராசியிலே சந்திர பகவான் 9க்குரியவராக இருந்து பயணிக்கும் காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோக பலனை கிடைக்கின்றன. குறிப்பாக அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு யோக பலன் என்று கொடுக்கின்றன. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் வலுவாக இருக்கிற காலகட்டத்தில் தைரியங்கள், வீரியஸ்தானங்கள் அதிகரிக்கின்றன. நண்பர்கள், வட்டார பகுதிகள் விலாசமாக மாறுகின்றன. இன்று கமிஷன் வகையில் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அற்புதமாக இருக்கின்றன. கணினி தொடர்புடையவர்களுக்கு யோக பலன் கொடுக்கின்றன. இன்று விவசாயம் சார்ந்தவர்கள், குறிப்பாக சினிமா டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். இன்று மீடியா துறை சார்ந்தவர்களுக்கு இன்று புது வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. இன்று வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கின்ற நாளாக இருக்கின்றன. உங்களை புகழ்ச்சி செய்ய, உங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்க இன்று மிகுந்த யோக பலன்கள். திருமணம் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு 1க்கு 2 முறை விசாரித்து செய்ய வேண்டிய காலகட்டம். 7க்குரியவர் 8 மற்றும் 11 ராகு பகவான் இருப்பதால் வருகின்ற தகவல்கள் சிறு பிழைகள் இருக்க வாய்ப்புண்டு. ஜோதிடரையோ அது சார்ந்த நிபுணர்களையோ விசாரித்து செய்ய வேண்டிய காலகட்டம். இந்த தொழில் சம்பந்தப்பட்டது செய்ய மிகுந்த யோக பலனை கொடுக்கும். தொழிலில் குறிப்பாக ஆல்ரெடி தவறவிட்ட தொழிலை மீண்டும் தொடங்க, பூர்வீக சம்பந்தப்பட்ட தொழில் செய்ய அற்புதமாக இருக்கின்றன. இப்பொழுது ராசி எண்களாக இருப்பது 8 மற்றும் நீலம், ஸ்கை ப்ளூ இந்த நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. குழந்தை வடிவத்தில் உள்ள சப்த கன்னிகள் வழிபாடு, அது மட்டுமில்லாமல் கன்னி தெய்வத்தில் பெண் கன்னி தெய்வ வழிபாடுகள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற அற்புதமான பொன்னாள் இன்று. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று யோக பலன்களை கொடுக்கின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 8க்குரிய 12 செய்யும்போது விபரீத ராஜயோகங்கள் ஏற்படுகிற பொன்னாளாக இருக்கின்றன. இன்று வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளி மாநிலம் சம்பந்தப்பட்டது அற்புதமான நாள். இன்று வீடு மாற்றலாமா, இடம் மாற்றலாமா, இல்லை வீடு சம்பந்தப்பட்ட பராமரிப்பு செய்யலாமா இன்று இருக்கின்ற நாளாக இருக்கின்றன. யாருக்கெல்லாம் உடலில் தொந்தரவு இருப்பவர்களுக்கு உடல் நோயிலிருந்து மீண்டு வர, குறிப்பாக தாய் தந்தையருக்கு செலவு செய்தது இன்று ஒரு தெளிவு பிறந்து உடல்நிலையில் மேன்மை அடைவார்கள். இன்று வீட்டுக்கு அருகில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கின்ற உங்கள் ரகசியத்தை சொல்லக்கூடாத நாள். உங்கள் ராசிக்கு 7க்குரியவர் 3இல் இருக்கும் காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வருகிற அற்புத நாளாக இருக்கின்றன. குறிப்பாக பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டது, கூட்டு சம்பந்தப்பட்டது, ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும், வேலையாட்களை எடுக்கலாமா, வேலையாட்களை மாற்றலாமா என்ற விஷயத்தில் ஓடுகிற காலகட்டமாக இருக்கின்றன. இன்று மொபைல் ஃபோன், லேப்டாப் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும் அற்புதமான நாள். உங்கள் குலதெய்வ அருள்கள் கிடைக்கின்ற பொன்னாளாக இருக்கின்றன. உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமாக இன்று வழிபட வேண்டியது திருச்செந்தூர் முருகர் மற்றும் பழனி முருகர்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. உங்களுக்கு ராசி எண்களாக 8, ஸ்கை ப்ளூ மற்றும் ராயல் ப்ளூ இது போன்ற நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற பொன்னாள் இன்று. மகர ராசி அன்பர்களுக்கு அற்புதமான தெளிவு பிறக்கின்ற நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ள சந்திரன் லாபத்தை அள்ளி கொடுக்கின்ற நாளாக இருக்கின்றன. இன்று குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான நாள். இன்று திருமணத்தில் நடக்கக்கூடிய காலகட்டங்கள், திருமணம் முடிவாகிற காலகட்டங்கள், குடும்பத்தில் புது நபர்கள் அறிமுகம் ஆகிற காலகட்டம். இப்போ குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைக்கு சம்பந்தப்பட்ட மருத்துவ முறையோ அது சம்பந்தப்பட்ட முயற்சிக்கோ எடுக்கின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றன. வாக்குப்பளிதம் அதிகரிக்கின்றன. இன்று நல்ல சொல்லை சொல்லுகின்ற காலகட்டம். நல்லதே சொன்னால் நல்லதே நடக்கும். குறிப்பாக வீடு சம்பந்தப்பட்டதுக்கு மாற்றுவதற்கு, கொடுக்கல் வாங்கல்கள், இடத்தை விற்க, நகை சம்பந்தப்பட்டது அடகு வைத்ததை மீட்க இது போன்ற அற்புதமான நாள். இன்று அண்டை வீட்டாரிடம், இளையவர்கள் மூத்தவர்களிடம் அனுசரணையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கின்றன. இன்று குறிப்பாக பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் இருக்கின்றன. இன்று உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி 3இல் இருக்கின்ற காலகட்டத்தில் மனதுக்கு பிடித்த நபர்கள், குறிப்பாக காதலியிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிற காலகட்டங்கள், தெரியாத நபர்களிடம் உறுதி கொடுக்கக்கூடாத நாளாக இருக்கின்றன. மற்றபடி அற்புதமான நாள். இன்று உங்களுக்கு ராசிக்கு நல்ல நாளாக, நல்ல வழிபாட்டு கிரகமாக இருப்பது ராகு பகவான். குறிப்பாக துர்க்கை மற்றும் புற்றி வழிபாடுகள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்ணாக 3 மற்றும் மஞ்சள் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற அற்புதமான நாள், பொன்னாள் இன்று. கும்பராசி அன்பர்களே, இன்று உழைப்பால் உயர்கின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றன. குறிப்பாக உங்களுக்கு இன்று சொத்து வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், உடல் நலத்தில் பேண வேண்டும் என்ற முக்கிய காலகட்டமாக இருக்கின்றன. இன்று புகழ் பெறுகிற காலகட்டம். குறிப்பாக சினிமா சம்பந்தப்பட்டது, மீடியா, கேமராக்கு முன் பின் வேலை செய்கின்ற அனைவருக்கும் அற்புதமான நாளாக இருக்கின்றன. அரசியல் சார்ந்த சிந்தனைகள் வருகிற பொன்னாள் இன்று. நிறைய பேத்துக்கு பயணம் சம்பந்தப்பட்டது,
ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊரும் செல்லுகின்ற காலகட்டங்கள், வெளிநாட்டு சம்பந்தப்பட்டது, வேலை மாறுதல்கள், இது போன்ற சிந்தனைகள் ஏற்படுகிற காலகட்டம். முதலீடு செய்ய இன்று அற்புதமான நாள். குறிப்பாக ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது அற்புதமான நாள். ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது தவிர்க்க வேண்டிய நாளாக இருக்கின்றன. திருமணம் சம்பந்தப்பட்டதுக்கு ராகு கேது பரிகாரம் செய்த பின் அற்புதமாக இருக்கும். 7ல் இருக்கிற கேது பகவானுக்கு குறிப்பாக மாப்பிள்ளை விநாயகர் அல்லது மங்கள காரியங்கள் நடக்கின்ற விநாயகர் கோயிலுக்கு சென்று வந்தால் அற்புதமாக இருக்கும். குறிப்பாக மணக்குள விநாயகர் போன்று. இன்று உங்களுக்கு வாக்குப்பளிதம் உண்டு. வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வீடு மாற, அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வாடகைக்கு விட, கடனை அடைக்க, அடகு வைத்த பொருளை மீட்க இன்று சுப நாளாக இருக்கின்றன. தொழிலில் மற்றும் விளம்பரங்கள் கொடுத்து அதிகரிக்க வேண்டினால், புதிதாக தொழிலுக்காக வண்டி வாகனங்கள், மொபைல் ஃபோன் சாதனங்கள் வாங்கக்கூடிய அற்புத நாள் பொன்னாளாக இருக்கின்றன. இன்று உங்களுக்கு ராசி எண்களாக 9 மற்றும் மெரூன் சிவப்பு நிறங்கள் யோக பலனை கொடுக்கின்றன. உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இன்று வளர்ச்சியை கொடுக்கின்ற தெய்வமாக இருப்பவர் பத்மநாப சாமி கோயில்கள், பாம்பின் மேல் படுத்திருக்கின்ற தெய்வங்கள், குறிப்பாக ரங்கநாதர் போன்ற அம்சங்கள் அற்புதம் நிகழ்த்தும் நாள் இன்று. மீனராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் பஞ்சமாதிபதி இன்னொரு கோணத்தில் ஏறி நிற்கும் பொழுது அற்புதமாக இருக்கின்றன. மன மகிழ்ச்சியை கொடுக்கின்ற அற்புதமான நாள். இன்று தொலைதூர சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் உண்டு. பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய மாறுதல்களும் மன அமைதியும் கொடுக்கின்ற பொன்னாளாக இருக்கின்றன. உங்களை உயர்த்துகின்ற காலகட்டமாக இருக்கின்றன. உங்களை அவமானப்படுத்துவோர் முன் சாதித்து காட்ட வேண்டிய சிந்தனைகள் வருகிற நாள். இந்த லாப நோக்கமான பேச்சுகளும் லாபகரமான செயல்கள் அதிகமாக ஈடுபடுகின்றன. இளைய மற்றும் மூத்த சகோதரர்கள், சித்தப்பா என்ற உறவுகள், நண்பர்கள் வகையில் ஆதாயமாக இருக்கின்றன. அரசாங்கம் சம்பந்தப்பட்டதில் திடீர் மாற்றங்கள், திடீர் ஒப்பந்தங்களை கருத்தில் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டாக்குமெண்ட்டை சரியாக சமர்ப்பிக்க வேண்டிய நாள். குறிப்பாக விசா சம்பந்தப்பட்டது, பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் இருப்பவர்கள் முக்கியமான நாளாக இருக்கின்றன. குழந்தைகளுக்காக ஸ்கூல் மாற்றலாமா, வெளிநாட்டு படிப்புக்காக குழந்தைகள் மார்க்கு சம்பந்தப்பட்ட சிந்தனைகளே ஓடிக்கொண்டு இருக்கிற நாளாக இருக்கின்றன. இன்று அற்புதமான நாள். இன்று வழிபட வேண்டிய தெய்வமாக இன்று உங்களுக்கு அம்பாள், குறிப்பாக சமயபுர அம்பாள் அல்லது மாரியம்மன் போன்ற பெண் தெய்வத்தை வழிபாடு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். இன்று 6 மற்றும் பிங்க் இளஞ்சிவப்பு நிறங்கள் யோக பலனை தருகின்ற பொன்னாள் இன்று. ஆன்மீகம் அறிவோம். திருக்கடையூர் அமிர்த நாராயண பெருமாள் கோயில்கள் மன வலிமை, உடல் வலிமை தருகின்ற அற்புத திருக்கோயில் திருத்தலம். அனைவருக்கும் வணக்கம்.